சீக்கிரம் நீ ஒரு குழந்தைய பெத்து கொடுமா. ஒரு மருமகளா இந்த வீட்டுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை அதுதான். ஆமாம்மா, நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்க போறேன்னே தெரியலம்மா. அப்படிலாம் சொல்லாதீங்க பெரியய்யா. இல்லம்மா, அதுதான் உண்மை. சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுமா. வயசான காலத்துல உன்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு ஓ மூலமா ஒரு வாரிசு வேணும், அவ்வளவுதான். அசோக்கும் நீயும் மனசு வச்சா இந்த குடும்பம் தழைக்கும், நம்ம வம்சமும் விருத்தியாகும். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத துர்கா. இத பத்தி நீ அசோக் கிட்ட பேசணும். நீங்க ஆசைப்படுற நல்ல செய்தி இப்பவே சொல்லணும்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குது. ஆனா என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு முதல்ல சின்னையா ஏத்துக்கணும், அதை நம்பணும். அதுக்கப்புறம் தான் இதை பத்தி என்னால வெளியில சொல்லவே முடியும். அது மட்டும் இல்லாம நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த முதல்ல சின்னையா கிட்டதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவர் மூலமா தான் மத்தவங்களுக்கு தெரியணும். என்ன துர்கா, என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல பெரியய்யா, நீங்க கேட்ட நல்ல செய்திய அந்த கனக துர்கா அம்மன் அருளால சீக்கிரமே சொல்லணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அவ்வளவுதாம்மா, அவ்வளவுதான். சரிம்மா, இப்பதான் நான் நிம்மதியாவே இருக்கேன். நீ போம்மா, நீ போ.